ஒரு தாய் தன்னோட குழந்தைக்கு காசை கொடுத்து ஷோரூமில் போய் நீ வண்டி வாங்கிக்கன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டா, ஷோரூம்குள்ளே வந்தோடனே அவன் கையை காலை கட்டி போட்டு நீ இந்த வண்டி தான் வாங்கணும்னு சொல்லி அவனை பிரெயின் வாஷ் பண்ணி வண்டி வாங்க வச்சு நல்லா காசை கறந்து வச்சுக்கிறீங்க. அவனுக்கு பிடிச்ச வண்டி நம்ம சஜஸ்ட் பண்ணுறோமா? இல்லை. ஹே காய்ஸ், V650 எல்லோரும் இருப்பீங்க, சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க கண்டிப்பாக. ஸோ அதனால் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்பீங்க, இல்லை ஷோரூமில் போய் விசாரிப்பீங்க. அப்படிங்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச வண்டியை தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரபுளாக சொல்லுவாங்க. ஷோரூம் போனீங்க அப்படின்னா அவங்ககிட்ட எது காஸ்ட்லியாக இருக்கும் அந்த வண்டி உங்கள் தலையில் கட்ட தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. ஸோ லோன் அரேஞ்ச் பண்ணி தரேன் எல்லாமே சொல்லி உங்கள் ஆசை வார்த்தைகள்லாம் கூறி உங்களை வந்து வண்டி வாங்க வச்சுருவாங்க. ஸோ அது உங்களுக்கு சூட் ஆகுமா இல்லையான்னு கூட தெரியாது. அதுக்கப்புறம் நம்ம படுற கஷ்டம் நம்மளுக்கு தான் தெரியும். அப்படிங்கும்போது நான் சொல்லக்கூடிய ஒரு 3 மெயின் பேராமீட்டர்ஸை நான் சொல்கிறேன். அந்த 3 பேராமீட்டர்ஸை வச்சு நீங்கள் ஈஸியாக வண்டி வாங்க முடியும். அது போக அடிஷனலாக ஒரு 2 பேராமீட்டர் இருக்குது. அதை நீங்கள் கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா நான் இந்த மாடலில் வாங்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கன்சிடர் பண்ண முடியும். ஸோ அந்த விஷயம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் அந்த 3 விஷயம் என்னன்னு சொல்லிடுறேன். பவர், எஃபிஷியன்சி அண்ட் கம்ஃபர்ட். இந்த 3 விஷயம் வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க ஒரு வண்டி வாங்கும்போது. நான் இது வந்து பைக்குக்கு தான் சொல்கிறேன், காருக்கு இல்லை. ஸோ பைக்குக்கு அப்படின்னும்போது பவர், எஃபிஷியன்சி, கம்ஃபர்ட், இந்த 3 விஷயம் நீங்கள் மறக்காமல் கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ இந்த 3 விஷயத்தையும் நான் தனித்தனியாக இப்போ என்னென்னு நான் சொல்லிடுறேன். ஸோ பவர் அப்படிங்கிறது இன்ஜின் பவர் தான். நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஒரு சிசி வேணும், எவ்வளோ பிஹெச்பி வேணும், எவ்வளோ டார்க் வேணும் அப்படிங்கிறது எல்லாமே இதுதான். நெக்ஸ்ட் எஃபிஷியன்சிங்கும்போது வண்டியோட மைலேஜ், எஸ்பெஷலி மைலேஜ் நம்மளுக்கு எந்த அளவுக்கு கொடுக்குது அப்படிங்கிறத எஃபிஷியன்சி நான் இங்கே சொல்கிறேன். நெக்ஸ்ட் கம்ஃபர்ட்ங்கிறது சீட்டிங் கம்ஃபர்ட், ரைடிங் கம்ஃபர்ட், கார்னர் பண்ணும்போது உங்களுக்கு லாங் ட்ரைவ் போகிறக்கு அந்த எல்லா கம்ஃபர்ட்டுமே, சஸ்பென்ஷன்ஸ், இந்த கம்ஃபர்ட் எல்லாமே வந்து இதில் வந்துடும். ஸோ இதுதான் இந்த 3 விஷயம். இந்த 3 விஷயத்தை வச்சு இப்போ நான் சொல்ல போகிறேன். ஒவ்வொன்றா நீங்களே கேளுங்க என்னன்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பவர் அண்ட் கம்ஃபர்ட் பார்த்துடலாம். ஸோ பவர் அண்ட் கம்ஃபர்ட் அப்படின்னாக்கா நம்மளுக்கு என்ன தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பவராகவும் இருக்கணும், ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அப்படின்னா மோஸ்ட்லி க்ரூசர் பைக்ஸ் இதில் வரும். அது போக ஸ்ட்ரீட் பைக்ஸுமே நல்லாவே இதில் வரும். ஸோ ஸ்ட்ரீட் பைக்ஸ்ங்கிறது நான் சொல்லக்கூடிய டியூக் 390 ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. நல்ல பவர்ஃபுல்லான இன்ஜின், அதே மாதிரி ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷன் அதில் இருக்குது. ரொம்ப ரேசிங் பொசிஷன் சொல்ல முடியாது, ஆர்சி மாதிரி. ஸோ வந்து ஒரு நல்ல கம்ஃபர்டபுள் ப்ளஸ் ஒரு பவர்ஃபுல் இன்ஜின் அப்படிங்கும்போது இந்த கேட்டகரியில் வருதா. அதே மாதிரி க்ரூசர் பைக்ஸ் எல்லாமே வரும். ஹார்லி எடுத்துக்கோங்க, இல்லை ராயல் என்ஃபீல்ட் சூப்பர் மீட்டர் எடுத்துக்கோங்க, யூ நேம் ஆல் தோஸ் திங். ஸோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரியில் வரும். ஸோ ஒரு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதே மாதிரி பவர்ஃபுல் இன்ஜின்ஸும் இருக்குது, பர்ஃபார்மன்ஸை நம்மளால் எதிர்பார்க்க முடியும். ஸோ அதுதான் இந்த கேட்டகரி. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் இந்த கேட்டகரியில் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நீங்கள் பார்க்கக்கூடிய வண்டி எந்த கேட்டகரியில், இந்த கேட்டகரியில் வருதா அப்படின்னு சொல்லி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச வண்டி இந்த கேட்டகரியில் வருதான்னு சொல்லி பாருங்கள். அந்த கேட்டகரி உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லி ஃபஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு எஃபிஷியன்சி அண்ட் கம்ஃபர்ட். எஃபிஷியன்சி கம்ஃபர்ட் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறது ஒரு கம்யூட்டர் பைக்ஸ், எஸ்பெஷலி ஒர்க்கிங் பீப்புள், ஆஃபீஸ் போயிட்டு வர்றது, சிட்டியில் ஓட்டுறது அப்படின்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக இந்த கேட்டகரி சூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு எஃபிஷியன்சி அண்ட் கம்ஃபர்ட் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மைலேஜ் கிடைக்கணும், அது எஃபிஷியன்சி ப்ளஸ் கம்ஃபர்ட்டாகவும் இருக்கும். இது நார்மல் ஒரு 100cc 150cc ஒரு 200cc குள்ளே ஒரு நார்மல் ஏர் கூல்டு ஆயில் கூல்டு இன்ஜின்ஸ் போதும். லிக்விட் கூல்டு தேவையில்லை, அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் தேவையில்லை. ஒரு ஏர் கூல்டு இன்ஜின்ஸ் லைக் பல்சர் 150 இருக்கலாம், 125 இருக்கலாம், SP 160, ஹோண்டா ஷைன், யூனிகார்ன், இந்த மாதிரி சாதா பைக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஒரு 100cc 150cc குள்ள இருக்க பைக்ஸ், இதெல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு எஃபிஷியன்சி கொடுக்கும். இப்போ SP 160 நினைக்கிறேன், அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்லாவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அந்த பைக் நல்லாவே மைலேஜ் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க, ஒரு 65 எல்லாம் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. கம்ஃபர்டபுளாக இருக்குது. 80 வந்து க்ரூசிங் ஸ்பீடு, ஒரு ஸ்வீட் ஸ்பாட்னு பார்த்தீங்கன்னா 80 km/h ஸ்பீடில் உங்களுக்கு நல்லாவே கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த பைக்ஸ் எல்லாமே இந்த கேட்டகரியில் வரும். ஸோ உங்களுக்கு தேவை வந்து சப்போஸ் நீங்கள் ஒர்க்குக்கு மட்டும் எனக்கு வேணும், சிட்டியில் ஓட்டுறக்கு அப்படின்னாக்கா நீங்கள் தாராளமாக இந்த எஃபிஷியன்சி கம்ஃபர்ட் இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய பைக்கை நீங்கள் கன்சிடர் பண்ணி வாங்குங்க. ஸோ அதுதான் அந்த கேட்டகரி. ஸோ மூணாவதாக நம்ம என்ன போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் அண்ட் எஃபிஷியன்சி. இங்கே பவர் அண்ட் எஃபிஷியன்சி நான் சொல்லும்போது ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், சிசி வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும் கண்டிப்பாக. இன்னொன்று நீங்கள் லிக்விட் கூல்டு இன்ஜின் சிசி கம்மியாக இருந்ததுன்னா ஓகே, அப்படி இல்லைனா லிக்விட் கூல்டு இன்ஜின் இல்லாமல் ஆயில் கூல்டு இன்ஜினாக இருக்கக்கூடிய வண்டியை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். இந்த இதில் நான் அதுக்கு உதாரணமும் நான் சொல்கிறேன். ஸோ வந்து ஒரு பவரும் ஒரு எஃபிஷியன்சி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு லிக்விட் கூல்டு இன்ஜின் ஒரு 150cc பைக் ஒரு R15 எடுத்துக்கோங்களேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே ஒரு லிக்விட் கூல்டு இன்ஜின் உங்களுக்கு வந்து ஒரு 45 km/l மைலேஜ் கொடுக்குது அப்படின்னாக்கா அது கண்டிப்பாக R15 தான் இருக்கும். ஸோ ஒரு நல்ல வண்டி, நல்ல பவர் கொடுக்குது, டாப் எண்ட் உங்களுக்கு 150 போகுது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எக்கானமி உங்களுக்கு கொடுக்குது. ஸோ அப்படிங்கும்போது அந்த வண்டி ஓகே. இல்லைனா ஒரு RC 200, NS 200 இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு 40 அந்த ரேஞ்சில் உங்களுக்கு மைலேஜ் கொடுக்கலாம், ஒரு 35 to 40 அந்த ரேஞ்சில் கொடுக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல எஃபிஷியன்சியாகவும் இருக்கும், ஒரு எஃபிஷியன்சி இருக்குது, ப்ளஸ் உங்களுக்கு நல்ல பவராக இருக்கு இல்லையா. நான் இது போக லிக்விட் கூல்டு இல்லாதது என்னன்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட இன்டர்செப்டர் எடுத்துக்கோங்க, அது வந்து ஒரு லிக்விட் கூல்டு இல்லாத ஒரு ஆயில் கூல்டு இன்ஜின் எனக்கு ஒரு 25 to 26 கிடைக்குது, ஒரு 650cc அங்கே அது கிடைக்கிறது பெரிய விஷயம். ஸோ வந்து அதுவே எனக்கு போதுமானதாக இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது அந்த பவர் அண்ட் எஃபிஷியன்சி வந்து இதில் நான் சூஸ் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த கேட்டகரியில் இது ஃபாலோ ஆகும் நம்ம வச்சுக்கலாம். மோஸ்ட்லி லிக்விட் கூல்டு இன்ஜின்ஸ் வித் லோயர் சிசியாக இருக்கக்கூடியதை நீங்கள் பவர் அண்ட் எஃபிஷியன்சியில் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ ஒரு டியூக் 200,
இந்த மாதிரி வண்டிகளை சூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து பவர் அண்ட் எஃபிஷியன்சியில் வரும். ஸோ இப்போ இந்த 3 கேட்டகரி இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு வண்டி வாங்குறீங்க அப்படின்னா இந்த 3 கேட்டகரியில் எந்த கேட்டகரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பாருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வண்டியை சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 2 கேட்டகரி இருக்குல்ல, எக்ஸ்ட்ராவாக நான் சொன்னேன் இல்லையா, அது என்னன்னு சொல்லி பார்த்தலாம். அதுவும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் அண்ட் ப்ரைசிங். எஸ், ஸோ ஃபீச்சர்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேட்டகரி சூஸ் பண்ணிட்டீங்க. நேம் இட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பவர் அண்ட் கம்ஃபர்ட்டில் நான் டியூக் 390 வச்சிருக்கேன், மீட்டர் 350 வச்சிருக்கேன் அப்படின்னும் போது நீங்கள் வந்து ஃபீச்சர்ஸ் ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணி பாருங்கள். ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா கேடிஎம்ல எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது கண்டிப்பாக. அதே மாதிரி மீட்டர் 350 ஃபீச்சர் வந்து கம்மியாக தான் இருக்கும். அப்படிங்கும்போது ஓகே ஸோ என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது நெக்ஸ்ட் ப்ரைசிங் பாருங்கள். ப்ரைசிங் ஆகும்போது கண்டிப்பாக மீட்டர் 350 ரொம்ப ரேட் கம்மி கம்பேர் டு டியூக் 390. ஸோ அது வந்து 3.5 lakh சம்திங் வரும் டியூக் 390. வேற ஒரு மீட்டர் 350 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2.5 லட்சத்தில் 1 lakh கம்மியாகவே கிடைக்குது. அப்படிங்கும்போது உங்களுக்கு எது ப்ராக்டிக்கலாக வந்து சூஸ் ஆகும், இந்த மாடல் எனக்கு ஓகே, எனக்கு வந்துட்டு ஒரு ப்ரைஸும் எனக்கு வந்து ரொம்ப முக்கியம், ப்ரைஸிங் எனக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது இந்த டயத்தில் அப்படின்னும்போது நான் அவ்வளோவா பெருசான பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன் அப்படின்னு நான் அதை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மீட்டர் 350 போகலாம். இல்லை எனக்கு பர்ஃபார்மன்ஸ் வேணும், ஃபீச்சர்ஸும் எனக்கு கொஞ்சம் நல்லாவே வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா டியூக் 390 வாங்கலாம். எனக்கு ப்ரைஸிங் பிரச்சனை இல்லை அப்படின்னா. ஸோ இந்த 5 கேட்டகரி நான் சொன்னக்கூடிய பவர், எஃபிஷியன்சி அண்ட் கம்ஃபர்ட், லாஸ்ட் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் அண்ட் ப்ரைசிங். ஸோ இந்த 5 விஷயத்தையும் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக வந்து ஒரு வண்டி வாங்க முடியும். ஸோ உங்களோட கேட்டகரி உங்கள் வண்டி என்ன அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன கேட்டகரி சூஸ் பண்ணீங்க இந்த 3ல், அது போக நீங்கள் என்ன மாடல் ஃபைனலாக இதை வச்சு சூஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பார்த்து நான் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், சின்ன வீடியோ தான், உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தோணுதை வச்சு சொல்கிறேன். இல்லை இதோட பெட்டராக வந்து மெத்தட் இருக்குது ப்ரோ, அது நான் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் பின் பண்ணி கண்டிப்பாக வைக்கிறேன். எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஸோ தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் அ லாட் அண்ட் ஹேவ் அ கிரேட் டே. பாய்.